ஆங்குலரோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் வந்து ஆங்குலரோட காம்பனன்ட்ஸும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணணும், நோட்.js யூஸ் பண்ணி பண்ணணும்னா நம்ம எப்படி வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து அதோட செகண்ட் வீடியோ. நீங்கள் வந்து angular.devன்னு சொல்லிட்டு ஆங்குலரோட ஒரிஜினல் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணியே லேர்ன் பண்ணிக்கலாம். நான் அந்த வெப்சைட்டை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ரீசெண்ட் வேர்ஷன் வந்து வேர்ஷன் 19. ஓகே, நான் அதை வச்சே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதுலேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் வச்சே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை வச்சே உங்களுக்கு நான் அப்படியே ப்ராஜெக்டையும் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கேருந்து லேர்ன் பண்ணலான்னா, நீங்கள் போயிட்டு angular.devன்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஆங்குலரோட வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோன்னா லேர்ன் ஆங்குலர்னு கொடுத்தீங்கன்னா 1 by 1 வந்து உங்களுக்கு டாபிக்ஸோட உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரும். இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனும் அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய எல்லா டாபிக்ஸுமே இதுலேயே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுலேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடையே கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன டாஸ்க் மாதிரியும் இருக்கும். ஓகே, நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு டாஸ்க் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் தெரியலன்னா நீங்கள் ரிவீல் ஆன்சர் கொடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து இந்த AngularJS வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது AngularJS-ஆக இருக்கட்டும், இல்லை ஆங்குலர் பற்றி சொல்லும் போதாக இருக்கட்டும், நான் அப்போயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி HTML, CSS, JavaScript இந்த மூணுமே ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, அது தெரியாமல் நம்ம ஆங்குலர் போக முடியாது. அதனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தியரிட்டிக்கலாக ஆங்குலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தியரிட்டிக்கலானா ரொம்ப படிக்கிறதுக்கு இருக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் HTML-ஆக இருக்கட்டும், CSS-ஆக இருக்கட்டும், JavaScript-ஆக இருக்கட்டும் நிறைய தியரிட்டிக்கலாகவும் படிச்சிருப்பீங்க, ப்ரோக்ராமட்டிக்கலாகவும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாகவே இது கோடிங்க்கு போயிடலாம். சப்போஸ் ஃப்ரெஷராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆங்குலர் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆங்குலர், CSS, HTML, CSS, JavaScript எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸாக டைப்ஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து நம்ம இந்த ஊப்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எப்படி வந்து டைப்ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷனில் எப்படி என்னென்ன இருக்கும், இதுதான் HTML, CSS, JavaScript உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் பார்ட் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறதும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்களே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், என்னென்ன நீங்கள் வந்து இந்த டாஸ்கில் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆங்குலர் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆங்குலரோட ப்ரோக்ராமு. அது கீழே வர்றது எல்லாமே ப்ரிவியூ. ஓகே, இது வந்து நீங்கள் கன்சோலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெர்மினலையும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆங்குலரோட ஸ்ட்ரக்சரு. இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் ஃபைலாக இருக்கும், app.component.ts. ஓகே, டிஎஸ்ங்கிறது டைப்ஸ்கிரிப்ட், அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மாக டிஎஸ். ஜாவாஸ்கிரிப்ட்னா ஜேஎஸ்ன்னு சொல்கிற மாதிரி .ts ஃபைலு, டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலு. இது எந்த ஃபோல்டரில் இருக்குன்னா ஆப் ஃபோல்டரில் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த சோர்ஸ் ஃபைலில் ஆப்புங்கிற ஃபோல்டரில் தான் app.component.tsங்கிற ஃபைல் இருக்கும். இதுதான் உங்களோட பேசிக் ஃபைலு. ஓகே, இதை வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆங்குலரை. ஓகே, இதுவாக இன்ட்ரடக்ஷன், அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதில் எப்படி சின்டெக்ஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆங்குலரை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஆங்குலரோட ஃபைல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட ப்ராஜெக்டில் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதான் இம்போர்ட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். இம்போர்ட்டு க்ளோஸ் ஓப்பன் ப்ரேஸு காம்பனண்ட்டு ஃப்ரம் angular/core. இது angular/core மட்டும்தான் இருக்குது. இதுவே ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய கான்செப்ட்னா ஆங்குலரில் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற காம்பனன்ட்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் .NET அப்ளிகேஷனோ இல்லை ஜாவா அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து DLLஸ்லாம் ஆட் பண்ணுவோம் மேலே டாப்பில். அதுக்கான சிஸ்டம் DLLஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும் ஆங்குலரோட
கிளாஸ் ஃபைல்ஸ்னால் நம்ம காம்பனன்ட்ஸ்னால் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட காம்பனண்ட்டுன்னு கொடுத்து செலக்டருங்கிறது அதோட அந்த அப்ளிகேஷனோட அந்த பேஜோட நேம் மாதிரி. அப்புறம் வர்றது வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டு தான் HTML. அதுதான் HTML கோடிங் எல்லாமே வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்டைல் வரும். நீங்கள் ஏதாவது CSS யூஸ் பண்ணுறீங்கன்னா டெம்ப்ளேட் மாதிரியே ஸ்டைல்னு கொடுத்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே காம்பனன்ட்ஸ்குள்ளே வந்துடும். மற்றபடி நீங்கள் கோடிங்ஸ் எழுதுவீங்கள்ல, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் ஒரு H2 div இருக்குது. இந்த H2 divக்கு நீங்கள் ஒரு பேராமீட்டர் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஆப் காம்போனண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்ளிகேஷனோட காம்போனண்ட், அதோட கோடிங்ஸ் எல்லாமே, கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம காம்போனன்ட்ஸ் இன் ஆங்குலர். காம்போனன்ட்ஸில் தான் இது ரொம்ப மேஜரானது. இந்த காம்போனன்ட்ஸில் நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வர டாபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேஜரானது. ஒன்று டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸு, HTML டெம்ப்ளேட்டு, CSS ஸ்டைலு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் இந்த டெம்ப்ளேட், இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே வர அந்த டெம்ப்ளேட் தான் உங்களோட HTML. அதுக்கப்புறம் வருது ஸ்டைல்ஸுங்கிறது தான் CSS, அந்த HTMLோட CSS. இந்த டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸுங்கிறது தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்போர்ட் கிளாஸ் ஆப் காம்போனண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே டைப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுதான் டைப்ஸ்கிரிப்டோட கிளாஸ். இந்த 3மே மேஜராக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோங்கிறது இருக்குது. நீங்கள் ஹலோ யூனிவர்ஸ்ன்னு டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது டாஸ்க் வந்து இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ப்ளூன்னு வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாக. இதை வந்து நீங்கள் கலர் கோடை சேஞ்ச் பண்ணணும். அதான் டாஸ்க்கு. ஓகே, சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு வேணாம், நான் வந்து ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரிவீல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுவே கோட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ப்ரிவியூ ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஹலோ யூனிவர்ஸ்னு வந்துருச்சு. அதே மாதிரி ப்ளூவில் இருந்து இந்த கலர் கோடுக்கு ஏற்ற கலரும் வந்துருச்சு. இதுதான் காம்போனன்ட்ஸு. இந்த காம்போனன்ட்ஸில் என்னென்ன கேட்டகரி, என்னென்ன நம்ம வச்சுருக்கோம், இது எப்படி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? டைப்ஸ்கிரிப்ட், HTML, CSS இந்த 3 வச்சு தான் இந்த காம்போனண்ட் யூஸ் ஆகுது. அதோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன். செலக்டருங்கிறது அந்த காம்போனண்ட் நேமு, அண்ட் தென் டெம்ப்ளேட்டு தான் HTML, ஸ்டைல்ஸுங்கிறதா CSS. அதுக்கப்புறம் ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே வர எல்லா கோடுமே வந்து அது டைப்ஸ்கிரிப்டோட கிளாஸு. இது ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் த காம்போனண்ட் கிளாஸ். ஓகே, அந்த டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்னா இந்த டெம்ப்ளேட்டையும் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சேஞ்சஸ்க்கான டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து டைப்ஸ்கிரிப்ட் அந்த கிளாஸுக்கு சேஞ்சஸ்க்கான ஒரு டாபிக். ஓகேங்களா? இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னா சிட்டிஸ் ஈக்குவல் டு சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம எங்கே பேஸ் பண்ணோம்னா டைப் பண்ணோன்னா இந்த ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே நம்ம டைப் பண்ணுவோம். அப்போ இந்த சிட்டி வந்து எங்கே பாஸ் பண்ணுவீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்குள்ளே வரும். கரெக்டாக? அப்போ இந்த டெம்ப்ளேட்குள்ளே வரணும்னா அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் இதை கால் பண்ணணும். ஹலோ பக்கத்தில் ஓப்பன் க்ளோஸில் வந்துட்டு சிட்டி. ஓகே, அந்த கிளாஸ்க்கான ஃபைல் அந்த நேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டபுள் ப்ரேஸில் தான் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்சோல் ரன் பண்ணிங்கன்னா அதுக்கான அவுட்புட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுவே வந்துட்டு காமனாக அந்த ப்ராக்கெட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அலோ சிட்டின்னு தான் உங்களுக்கு வரும். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்போசிங் காம்போனண்ட்னா என்னென்னா 2 காம்போனண்ட். ஓகே, நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு காம்போனண்ட் வச்சு அதை வந்து ஆப் காம்போனண்ட்டோட யூஸ் பண்ணுறது. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 HTML பேஜ் இருக்குதுன்னு வைங்களேன். 2 HTML பேஜு எக்ஸாம்பிள் மாஸ்டர் பேஜ்னு வச்சுக்கலாம். மாஸ்டர் பேஜ் இன்னொரு ஒரு HTML. இந்த மாஸ்டர் பேஜுக்குள்ளே நம்ம ஒரு HTML வியூ பண்ணி காட்டுறோம். அப்படிங்கிற போது அந்த மாதிரி கான்செப்டை தான் இதை கம்போசிங் காம்போனண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து 2 தான் சொல்கிறோம். யூசர் காம்போனண்ட், நம்ம கூட யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்,
ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது அதை ஒரு ஃபார்முக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம அதே மாதிரி தான் இங்கே யூசர் காம்போனன்ட். அப்போ நீங்கள் யூசர் காம்போனன்ட்டுன்னு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. சேம் எக்ஸாக்டாக நீங்கள் காம்போனண்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ, ஆப் காம்போனண்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான். பட் இங்கே வந்து என்ன நேம் சேஞ்ச் ஆகும். ஆப் யூசர்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இங்கே யூசர் நேம் கொடுத்து அதை வந்து இங்கே டேக் பண்ணியிருக்கோம் டெம்ப்ளேட்டில். அந்த காம்போனன்ட் இருக்குல்ல, அந்த யூசர் காம்போனண்ட்டை அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஆப் காம்போனண்ட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதுதான் இதோட டாஸ்க்காகவே இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் ரிவீல் டாஸ்க் கொடுத்துட்டேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டெம்ப்ளேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப் யூசரை கொண்டு வர சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு வராங்கன்னா செக்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. செக்ஷன் ஆப் யூசர் செக்ஷன். இந்த ஆப் யூசருங்கிற நேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்டுக்கான நேம் வந்து ஆப் யூசர். இதை வந்து செக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க. இந்த எதுக்குள்ளே ஆப் காம்பனண்ட்குள்ளே இருக்கிற காம்பனண்ட்குள்ளே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ இம்போர்ட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் யூசர் காம்பனண்ட், அவ்வளோதான். ஓகே, அது கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற போது யூசர் காம்பனண்ட்டை வந்து உங்கள் ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே ஒரே கோடிங்காக இருக்கிறனால சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். இது நீங்கள் இது ஸ்ப்ளிட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஃபைலாக கூட யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேமை வச்சு கூட நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி தானே நீங்கள் HTML பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஜராக இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க 2 விதமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து செக்ஷன் யூஸ் பண்ணாமையே நம்ம ஆப் யூசர் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொண்டு போகிறேன், நான் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், HTMLோட எலிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறனாலும் நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். 2 விதமாகவும் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூசர் காம்போனண்ட்டை நீங்கள் ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் கண்டிஷன், ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நம்ம வந்து HTMLலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப் கண்டிஷன் ஃபார் லூப்னா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து முன்னாடி வந்து @ யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக அதை வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸ்பெஷல் சின்டெக்ஸாக அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும் கோடிங்கில். நீங்கள் நார்மலாக இஃப்னு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிள் இதே தான். போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது ஸ்பெஷல் சின்டெக்ஸாக எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், TypeScript கிளாஸில் வந்து இஸ் சர்வர் ரன்னிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு இங்கே கொடுத்துட்றோம். இந்த இஸ் சர்வருங்கிறத நம்ம இந்த இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணி சர்வர் ரன் ஆச்சுன்னா எஸ், இல்லைன்னா எல்ஸில் நோ. ஓகேங்களா? அதை தான் நம்ம இதில் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ இன் காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம் @if. அடுத்தது ஃபார் லூப்பும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இஃப்க்கு பதில் ஃபார் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லூப்பிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த லூப்பிங்க்கு பதில் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருங்கிற ஒரு அரேயில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க, ஐடி அண்ட் நேமு. ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4, அதுக்கப்புறம் நேம் கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து நம்ம TypeScript கிளாஸில் ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எங்கன்னா ஃபார் லூப்பில் யூசர் லூப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, நார்மலாக ஃபார் லூப்பில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இந்த யூசரை இங்கே கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூசர் ஐடியை வச்சு யூசர் நேமை பேராகிராஃப் டேக்கில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். பேசிக்காக ஆங்குலரோட ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இந்த 2 தான் ரொம்ப மேஜரானது. இதுக்கப்புறம் வரது எல்லாமே இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிற சில டாபிக்ஸாக தான் இருக்குமே நிறையா. முடித்தோன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ராஜெக்டாக வேணால் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆங்குலரில் நீங்கள் .NETல போனீங்கனாலே ஆங்குலரில் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.